சுகேசன் எனும் ராட்சசனின் பெருமைகளை கேள்விப்பட்டு அறிந்த கீராமணி எனும் கந்தர்வன் தன் மகளான தேவதி என்பவளை சுகேசனுக்கு திருமணம் செய்து வைத்தார். சுகேசனுக்கும் தேவதிக்கும் 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகளுக்கு மாலியவான், சுமாலி, மாலி என பெயரிட்டார்கள். பிள்ளைகள் மூவரும் பிரம்மதேவரை குறித்து கடும் தவம் செய்து வரங்கள் பலவற்றை பெற்றனர். பகைவர்களை நாங்கள் வெல்ல வேண்டும், எங்களை யாரும் வெல்லக்கூடாது, நீண்ட ஆயுள், அளவில்லாத அதிகாரம் ஆகியவற்றை அருள வேண்டும், எங்களுக்குள் உள்ள அன்பு ஒருபோதும் குறையக்கூடாது என்பதே அந்த 3 அரக்கர்களும் பெற வரம். தேவருக்கும் அரக்கர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உழைத்து சம்பாதித்த செல்வத்தை நல்வழியில் செலவழிப்பவர்கள் தேவர்கள், உழைத்து சம்பாதித்த செல்வத்தை தீய வழியில் செலவழிப்பவர்கள் அரக்கர்கள். இதை மிகவும் அழகாக சொல்வார் சுவாமி சித் பாவனந்தர். தேவர்கள் கடுந்தவம் செய்து வருகிறார்கள். சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் என்று வந்தால் தெய்வத்தின் திருவடிகளில் போய் விழுவார்கள். அரக்கர்களோ கடும் தவம் செய்து வருகிறார்கள். பெற்ற வரங்களை தீய வழியில் அடுத்தவர்களை அழிப்பதற்காகவே உபயோகிக்கிறார்கள். அல்லல் படுவார்கள் என்பது அவர் வாக்கு. இதற்கு எடுத்துக்காட்டுதான் மாலியவான், சுமாலி, மாலி எனும் மூவரின் வாழ்க்கை. வரங்களை பெற்றவுடன் ஆணவத்தின் காரணமாக நல்லவர்கள் அனைவருடன் போர் செய்ய தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, அசுர சிற்பியான விஸ்வாகர்மாவை அழைத்து தேவதைகளுக்கு எல்லாம் அற்புத சிருஷ்டி செய்து கொடுக்கிறாய் அல்லவா, அதேபோல எங்களுக்கும் ஒரு அற்புதமான நகரத்தை சிருஷ்டி செய்து கொடு என்றார்கள். விஸ்வகர்மா உடனே பதில் சொன்னார், ஏற்கனவே இந்திரனின் உத்தரவுப்படி இலங்கை என்ற நகரை சிருஷ்டி செய்திருக்கிறேன். மிகவும் அழகான அது இந்திரனின் அமராவதி பட்டினம் போல் விளங்குகிறது. நீங்கள் அங்கு போய் இருக்கலாம் என்றார். பிறகென்ன, மாலியவான் முதலான இருப்பிடமாக கொண்டார்கள். மாலியவானுக்கும் சுந்தரி என்பவளுக்கும், சுமாலிக்கும் கேதுமதி என்பவளுக்கும், மாலிக்கும் வசுதை என்பவளுக்கும் திருமணம் நடந்தது. மூவருக்கும் குழந்தைகள் பிறந்தார்கள். 48 வரபலத்தின் காரணமாக நல்வாழ்வு பெற்றதும் அரக்கர் மூவரும் அமரர்களும் அருந்த பசிகளுக்கும் பெருந்துயரை விளைவிக்கத் தொடங்கினார்கள். அல்லல் பட்ட அனைவரும் அலையாயி அரிதுயிலும் மாயனமான மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் அரக்கர்களுடன் போரில் ஈடுபட்டார். போரில் மாலி இறக்க மற்றவர் அனைவரும் போர்க்களத்திலிருந்து விலகி ஓடி தப்பி பிழைத்தார்கள். தப்பி பிழைத்த மாலியவான், சுமாலி ஆகியோரில் சுமாலியின் மகளான கைகைக்கும் விஸ்ரவஸ் என்ற முனிவருக்கும் பிறந்தவர்கள்தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை ஆகியோர். ஏற்கனவே மகாவிஷ்ணுவிடம் போரில் ஈடுபட்டு பெரும் தோல்வியை தழுவி தப்பி பிழைத்து அனுபவங்களை உணர்ந்த மாலியவான் சகோதரன் பேரனான ராவணனுக்கு அவ்வப்போது அறிவுரைகளை கூறி வந்தார். ஆனால் தாத்தா சொன்ன எதையுமே ராவணன் காதில் போட்டு கொள்ளவில்லை. அதற்காக மாலியவானும் தன் அறிவுரையை நிறுத்தி கொள்ளவில்லை. வாலி வதம் முடிந்தது. ஆஞ்சநேயர் இலங்கை வந்து இலங்கையை கொளுத்திவிட்டு திரும்பியதும் ராமர் படைகளும் கடல் தாண்டி வந்து தங்க அகந்தன் தூதும் முடிந்தது. ராவணன் ஏவலால் ஒற்றர்கள் வந்து வானர சேவனையை பற்றிய தகவல்கள் ராவணனிடம் சொல்ல ராவணன் மந்திர லோசான சபையை கூட்டினான். அப்போது அனுபவசாலியான மாலியவான் தன் பேரனான ராவணனுக்கு சில வார்த்தைகள் சொல்லத் தொடங்கினார். ராவணா, ஊழிக்கால தீயை போன்ற ராமனின் அம்புகளால் சமுத்திரராஜன் நடுங்கி போய் ஒளி வீசும் நவமணி மாலையை கொண்டு வந்த ராமனுக்கு சமர்ப்பித்தான் என்பது என் நெஞ்சில் சூலாயுதத்தால் குடைவதைப் போல இருக்கிறது. வருண பகவானே வணங்கி வழி செய்தான் என்று கேட்கவா வேண்டும்? மன்னா, வானர வீரர்கள் பெரும் பெரும் மலைகளை போட்டு கடலை அடைந்தார்கள் என்பதை அறிந்தபோது அப்பாறைகள் என் நெஞ்சில் விழுவதைப் போலவே உணர்ந்தேன். இவ்வளவிற்கு பிறகும் அவர்களை வெல்ல முடியும் என நினைக்கலாமா என புத்திமதி சொன்னார். ராவணன் கேட்பானா? உதட்டை கடித்து கண்களில் கோபக்கனலை காட்டி, நன்றாக இருக்கிறது, நமது மந்திரோலோசனை நன்றாகவே இருக்கிறது. பேசாமல் நீயும் என் தம்பியுமான விபீஷணனிடம் போய் நன்றாக வாழ்க என்று கொதித்தான். அதன் பின் சேனாதிபதி பேசி முடிக்க மாலியவான் தொடர்ந்தார். மாலியவானின் இந்த உபதேசம் அற்புதமானது. அனுபவத்தில் கண்ட தெய்வீக உணர்வை அடியார் ஒருவர் விவரிப்பதைப் போல தெளிவாக அமைந்துள்ளது. மாலியவான் தொடங்கினார். பரம்பொருளே, தசரதன் மைந்தன் ராமனாக நம்முடன் போர் செய்ய வந்திருக்கிறான். ஆதிசேஷன் லட்சுமணனாக வந்திருக்கிறார். மகாவிஷ்ணுவின் வில்லே அகத்தியர் மூலமாக ராமனிடம் வந்துள்ளது. வாலியின் மகனான அங்கதன் இந்திரனின் அம்சமாக வந்திருக்கிறான். அக்னி பகவானே நீலனாக வந்திருக்கின்றான். தூது வந்தானே ஆஞ்சநேயன், அவன் வாயுவும் ருத்ரினனும் இணைந்த வடிவம்.
அது மட்டுமல்ல, அந்த ஆஞ்சநேயன் இப்பிறவியின் பின் பிரம்மதேவனாக வரப்போகிறான். அந்த பிரம்மபதத்தை அனுமனுக்கு கொடுத்தவனான ராமன் அரக்கர்களையெல்லாம் அடியோடு அழிப்பதற்காக இங்கே இலங்கைக்கு வந்திருக்கிறான். தேவர்கள் பலரும் வானரங்களாக வந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் விவரமறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். பார்க்கடல் கடையும் போது அமிர்தத்துடன் அவதாரம் செய்த லட்சுமியே சீதையாக வந்திருக்கிறாள். உலகெங்கும் தாயானவள் அவள். எளிமையாக இருப்பதால் அவளை சாதாரணமாக கருதி இகழ்வானாவாக எண்ணாதே. ராமன் காட்டுக்கு வந்ததே தேவர்களின் தூண்டுதல்தான். ராவணா, உன்னை முடிப்பதற்காகவே மகாவிஷ்ணு ராமனாக மனிதனாக வந்திருக்கிறார். மேலும் இப்போது இலங்கையில் அபசகுனங்கள் ஏராளமாக நிகழ்கின்றன. உலகிற்கே தாயான சீதாதேவியை கண்டுபிடிப்பதற்காக வந்த அனுமன் தாக்கியதால் இலங்கையின் அதி தேவதை இலங்கையை விட்டு நீங்கி போய்விட்டது. அதை நிரூபிக்கும் வண்ணமாக இப்போது போரும் வந்துள்ளது. உத்தமனும் தேவகுரு பிரகஸ்பதியை விட உயர்ந்தவனும் ஞானியுமான விபீஷ்ணன் ராவணன் முதலான அரக்கர்கள் ராமனின் அம்புக்கு பலியாவார்கள் என்று சொல்லி விட்டு போனான். ராவணா, நல்லவர்கள் பேசிய பேச்சுகளை எல்லாம் கேட்டேன். அவற்றையெல்லாம் விரிவாகவே சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமா, என் சொந்த அனுபவத்தில் கண்டது. அரக்கர் குலத்தையெல்லாம் ஏற்கனவே மகாவிஷ்ணு அழித்திருக்கிறார். அதை அறிந்தாலும் உன்மேல் உள்ள அன்பினாலும் என் மனதில் வேதனை தோன்ற மனம் வருத்தத்துடன் நடப்பதையெல்லாம் சொன்னேன். சீதையை விட்டுவிடு, இந்த தீமையெல்லாம் நீங்கிவிடும் என்று விரிவாக சொல்லி முடித்தார் மாலியவான். ராவணனா கேட்பான்? மாலியவானை பல விதங்களிலும் இழிவாக பேசி ஒதுக்கினான். அதன் பின்னர் ராவணன் ஒரு கோபுரத்தின் மீதேறி ராமரின் படைகளையும் பார்க்க ராவணனை அறிந்த சுக்ரீவன் பலீச் என்று பாய்ந்து ராவணனின் 10 மணிமகுடங்களையும் தள்ளி அவற்றில் இருந்த மாணிக்கங்களை பறித்து வந்தான். சுக்ரீவன் திரும்பிய பிறகு ராவணன் அவையை கூட்டி ஆலோசனை செய்ய நிகும்பன் என்பவன் எழுந்தான். அரசே, 1000 வெள்ளம் அரக்கர் சேனை நம்மிடம் உள்ளது. அப்படி இருக்க 70 வெள்ளம் வானரப்படைகளை கொண்டு அந்த பகைவர்களால் என்ன செய்துவிட முடியும்? இரும்புத்தூண், உலக்கை, கோடாரி, எய்யீட்டி, கதை, வாள், வேல், சூலம் முதலியானவற்றை தாங்கி நாம் போர் புரியும் போது தேவர்களே ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கும்பிட்டபடியே ஓடுவார்கள் என்றார். வெறும் கையுடன் வந்திருக்கும் இந்த குரங்குகளா நம்மை வெல்ல முடியும் என்று ராவணனை அனுசரித்தே பேசினான். நிகும்பன் இவ்வாறு பேசி முடித்தது அதை மறுக்கும் விதமாக பேசத் தொடங்கினார் மாலியவான். என்ன பேசுகிறாய் நீ? அனுமன் இங்கு வந்து இந்நகரை கொளுத்திய போது அவன் கையில் என்ன சக்கராயுதம் வைத்து இருந்தானா? இல்லை வில் அம்பையாவது வையில் வைத்திருந்தானா? அனுமன் 10 மலைகள் போன்ற உன் மணிமகுடங்களிலிருந்து முழுவதுமாக பிடுங்கி கொண்டு போனானே, அந்த சுக்ரீவன் என்ன சூலம், வாள், வேல் ஆகிய ஆயுதங்களை கையில் வைத்திருந்தானா? இல்லையே, வெறும் கையுடன் தானே வந்து பெரும் சேதங்களை உண்டாக்கிவிட்டு சென்றார்கள். சொல்வதை கேள். ராமனின் அம்புகள் இங்கு வருவதற்கு முன்னால் சீதையை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆயுதங்களை உடைய நாம் ஆயுதங்கள் இல்லாத ராமனை சரண் அடைவதுதான் பிழைக்கும் வழி. இதை தவிர நாம் உயிர் பிழைக்க வேறு வழியே கிடையாது என்று பொறுமையோடு அவர் தெளிவாக எடுத்துச் சொன்னார். பிறகு மாலியவான் என்னதான் சொன்னாலும் ராவணன் கேட்பதாக இல்லை. கண்களில் தீப்பொறி பறக்க, எனக்கு கொடிய பழிச்சொல்லை சொல்கிறாய். உன் புத்தி ராமனிடம் போய்விட்டது. வரம்பில்லாமல் முறையற்ற தகுதியில்லாத வார்த்தைகளை பேசாதே என்று பேசி முடித்தான். முடித்த ராவணனுக்கு அவன் மணிமுடிகள் 10 அற்றபோது மறுபடியும் மாலியவானின் உபதேசம் தொடர்ந்தது. மாலியவான் தன் முயற்சியில் மனம் தளரவில்லை. ராவண யுத்தம் தொடங்கியது. முதல் நாள் போர்க்களத்திற்கு வந்த ராவணன் பெரும் தோல்வி கண்டான். உரம் வாய்ந்த நெஞ்சின் ஆற்றல், தோல் ஆற்றல், நாவாற்றல், மணிமகுடங்கள், அதோடு சேர்த்து 10 சிவபெருமான் தந்த வாள் என அனைத்தையும் போர்க்களத்தில் இழந்த ராவணன் வீரத்தையும் இழந்து அரண்மனை திரும்பி படுக்கையில் விழுந்தான். அந்த நேரத்தில் மாலியவான் அங்கே வந்தார். அப்பாடா, ராமனிடம் நன்றாக அடிபட்டு தோற்று போய் வந்து விழுந்திருக்கிறான். அநேகமாக இப்போது நாம் சொல்வதை கேட்டாலும் கேட்கலாம் என்று எண்ணியவர் பேசத் தொடங்கினார். ராவணா, மனதில் வருத்தம் மூல
உன் தோல் ஆற்றலும் வாடிப்போய் விட்டதே, வாடாத தமம் உடையவனே, என்ன நடந்தது என்று கேட்டார் மாலியவான். அதற்காகவே காத்திருந்ததைப் போல தன் மனதில் இருந்த அனைத்தையும் கொட்டினான் ராவணன். போரிலே பட்ட அடிகள் அவனை புலம்ப வைத்தன. தாத்தா, ராமன் தம்பியான லட்சுமணன் ஒருவன் மட்டுமே போதும் நம் சேனையை அழிக்க. அப்படி இருக்க ராமனை பற்றி சொல்லவா வேண்டும்? ராமன் நம் படை வீரர்களை அழித்து என் மீது அம்புகளை போட்டு என்னை கலங்க அடித்தான். அப்போது கூட அந்த ராமன் சிறுவயதில் கூனியின் முதுகில் விளையாட்டாக அம்பு போட்டதைப் போலத்தான் அம்புகளை வீசினானே தவிர கொஞ்சம் கூட கோபப்படவில்லை. அது மட்டுமா, ராமன் அம்பு ஊழித்தீயையும் தீத்துவிடும், செல்லும் திசையை தீர்த்துவிடும். ராமனின் அம்பை பற்றி சொன்னால் சொல்லும் வாயையும் தீர்த்துவிடும். அவ்வளவு உக்கிரமானவை ராமனின் அம்புகள். தாத்தா, அந்த ராமன் ஒரு குரங்கின், அதாவது அனுமன் மேல் ஏறி வந்தான். அது என்ன காற்றா நெருப்பா அல்லது யமனோ இப்படி குரங்காக வடிவம் கொண்டு வந்திருக்கிறானா? இனிமே நம் போர்க்களத்திற்கு போய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ராமனை பார்க்கும்போது மன்மதனும் நாமும் நாய்க்கும் சமம்தான் என்று பலவாறாக புலம்பினான். ராமனை பற்றியும், ராமன் வீசிய அம்புகளை பற்றியும், ராமன் ஏறி வந்த அனுமனை பற்றியும், தான் பட்ட அடிகளை பற்றியும் இவ்வளவு அனுபவித்து பேசும் இந்த ராவணன் கண்டிப்பாக நாம் சொல்லும் அறிவுரையை கேட்பான் இப்போது என்று என்ன வண்ணத்தில் மாலியவான் பேரனுக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பித்தார். ராவணா, ராமனுடைய ஆற்றலை பற்றி ஏற்கனவே உன்னிடம் சொன்னேன். நீயோ வீணாக என்னிடம் கோபித்தாய். கோபம் என்பதை அறியாத உன் தம்பியான விபீஷ்ணன் உனக்கு நல்லுரைகள் சொன்னான். அதையும் காது கொடுத்து கேட்கவில்லை நீ. நாங்கள் என்ன சொன்னாலும் அதை நீ ஏற்பதில்லை. உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா என்ன? மாலியவான் இவ்வாறு சொன்னபோது பிறகு ராவணனும் பதில் ஏதும் சொல்லவில்லை, மறுத்து பேசவும் இல்லை. அதன் காரணமாக மாலியவான் தொடர்ந்தார். உண்மையான உறவினர்கள், அதுவும் அனுபவப்பட்டு தெரிந்த அனுபவசாலிகள், ஐயோ இவன் கெட்டு போகின்றானே என்று மனம் வருந்தி சொன்ன நல்லவை எல்லாத்தையும் ஏற்காமல் ஒதுக்கிவிட்டாய். சொல்வதை கேள். உன் செயலால் சுற்றத்தாரர்கள், நீ அடைந்த வெற்றி, நண்பர்கள், உன் கல்வி, செல்வம், போர் செய்து களைத்து போன படைகள் என எல்லாமே இறந்து போய்விடும். அதை நீயே பார்ப்பாய் என்று மாலியவான் மேலும் விளையக்கூடியவற்றை விவரித்தார். அடிபட்டு மனமும் உடலும் களைத்திருக்க ராவணன் மாலியவான் சொன்னதை ஏற்பான் போலத்தான் இருந்தது. ஆனால் அது நடக்க விடாமல் மகோதரன் என்ற பெயரில் மாபெரும் தடை ஒன்று வந்தது. அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்த மகோதரன், வெற்றியும் தோல்வியும் இயற்கை, தூங்கி கொண்டிருக்கும் கும்பகர்ணனை எழுப்பி போருக்கு அனுப்பினால் நிச்சயமாக வெற்றி நமக்குதான் என்றான். மாலியவானின் உபதேசங்கள் உதவாமல் போயின. ஆசை வசப்பட்டவனுக்கு தீயவனின் வார்த்தைகள் தான் மனதில் பதியும் என்பது உண்மையானது. மாலியவானின் வார்த்தைகளை ஒதுக்கி மகோதரனின் வார்த்தைகளுக்கு மனதை ஒதுக்கினான் ராவணன். கும்பகர்ணனை எழுப்ப பலவந்தமாக போருக்கு அனுப்பினான். நிச்சயம் வெற்றி நமக்குதான் என்று அழுத்தமாக நம்பவும் செய்தான். கெட்டவர்களின் எண்ணங்கள் ஒரு சில சமயங்களில் பலிக்கலாம், எப்போதும் பலிக்கும் என்று கூற முடியாதல்லவா? கும்பகர்ணன் போர்க்களத்தில் விழுந்தான். ராவணனின் மன ஊக்கத்திற்கு பெரும் தூணாக இருந்த கும்பகர்ணன் சாய்ந்த அந்த நிலையில் கூட மாலியவான் ராவணனுக்கு மறுபடியும் உபதேசம் செய்யவில்லை. கும்பகர்ணன் விழுந்த பிறகு இந்திரஜித் போர்க்களம் புகுந்தான். நாகபாசம், பிரம்மாஸ்திரம் என இந்திரஜித் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போயின. மனம் வருந்திய ராவணன் சபையை கூட்டி ஆலோசனை செய்தார். மாலியவான் தனது கடைசி உபதேசத்தை தொடங்கினார். ஐயா ராவணா, சீதையை ஏமாற்றுவதற்காக அரக்கர் பிணங்களை எல்லாம் இழுத்து கடலில் வீசிவிட்டோம். அனுமன் மருந்து மலை கொணர்ந்தபோது இறந்து கிடந்த வானரங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்துவிட்டன. மிச்சம் மீதி இருக்கும் அரக்கர்களை கொல்வதற்காகத்தான் அதை உயிர் பெற்று எழுந்தன போடும். இலங்கையிலிருந்து ஒரே தாவாக தாவி மேருமலைக்கு அப்பாலுள்ள மருந்து மலையை கொண்டு வர அனுமன் ஒருவனால் தான் முடியும். அப்படிப்பட்ட அனுமன் மருந்து மலையை எடுத்த இடத்திலேயே வைப்பதற்காக சென்றுள்ளான். திரும்பி வரும்போது அனுமன் மேருமலையை தூக்கி
அங்கு வந்து இலங்கையில் வீசினால் என்ன ஆகும்? அனுமன் அவ்வாறு செய்தால் யாரால் தடுக்க முடியும்? சொல்வதைக் கேள். சீதாதேவியை ராம லட்சுமணர்களிடம் ஒப்படைத்து விடு. அவர்களை சரணாகதி அடை. வேறு வழியில்லை. உன்னால் வாளில் கட்டி போட்டு தூக்கிய வாலியை ஒரே அம்பால் வானுலகத்திற்கு அனுப்பிய ராமனை, கும்பகர்ணனை கொன்ற ராமனை அரக்கர்களால் வெல்ல முடியுமா? யோசித்துப் பார். திருந்து என பேசி முடித்தார் மாலியவான். வழக்கப்படி ராவணன் மறுத்தான். முடிந்தது. முதியவர்கள் தாங்கள் அனுபவங்களை அப்படியே பாடங்களாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அனுபவத்தில் தெரிந்து கொண்டால் எதையும் ஏற்க மாட்டோம் என்பவர்களாலோ முதியவர்கள் சொல்வதை ஏற்காததுடன் அவர்களை அவமானப்படுத்தவும் செய்கிறார்கள். அதற்காக அனுபவசாலியான முதியோர்கள் மனம் கலங்க மாட்டார்கள். மறுபடி நல்லதை செய்யவே முயல்வார்கள் என்பது மாலியவான் எனும் உத்தமமான பாத்திரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.